ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் ஒரு குடும்ப நாவல். இதுக்கு முந்தின 2 பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த 3வது பகுதி கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு நல்லா புரியும். நல்ல அருமையான ஒரு நாவல்னு சொல்லலாம். குடும்ப நாவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பகுதி 3, அத்தியாயம் 2.1 மலர். தாயின் புனிதமான அன்பை ஆண்டவன் அடியிணையில் ஏற்படும் ஆனந்தத்திற்கு சமமாக அறிந்தோரால் தான் உணர முடியும். தாயின் அன்பிலும் அரவணைப்பிலும் சண்ட மார்தமும் தென்றலும் கலந்து வீசும். மென்மையுடனும் தூய்மையுடனும் ஆழமும் சுழிகளும் இட்டு ஓடும். பனிக்கட்டியை ஒத்த சிலுசிலுப்புடன் கூட கொதி நீரில் பொங்கும் ஆவியும் தாயன்பில் பிணைந்தே நிற்கும். கற்கண்டின் இனிமையுடன் கடலுப்பின் உவர்ப்பும் போட்டி போடும். முற்றும் அறியாத அஞ்ஞானிக்கும் நீரின் ஓட்டத்துக்கும் கம்பீரம் கொடுக்க ஆழமும் சுழலும் அவசியம் என்றும் சண்ட மாறுதமின்றி தென்றலின் சுகம் அனுபவிக்க முடியாது என்றும் தெரியாது. கற்கண்டை சுவைத்து உப்பை தூவென்று துப்பும் இயல்பு வாய்ந்த குழந்தையால் எல்லையில்லாத ஒப்புவமை கூற இயலாத உயர்தரமான தாய் உள்ளத்தை உண்மையாக அறிய முடியாதுதான். என் நலனுக்காகவும் மேன்மைக்காகவுமே என்னை கண்டிக்கவும் கோபிக்கவும் அம்மா முன் வருகிறாள் என்ற உண்மை எனக்கு ஒருபோதும் உரைத்ததில்லை. உனக்கு ஜகதுவும் தங்கமும் தான் உயர்த்தி, அவர்கள்தான் சாதிக்கப் போகிறார்கள். என்னை இப்படி குட்டுவதைப் போல் அவர்களை ஒரு விரலாலாவது தொட்டிருக்கிறாய் அம்மா நீ? இப்படி வேண்டாத பெண்ணாக நடத்துவதை விட குளத்தில் கிணற்றில் அப்போதே தள்ளி இருப்பதற்கென்ன என்று பிஞ்சில் பழுத்த பழமாக பேசும்போது அவள் இருதயம் நோகும் என்று நான் உணர்ந்ததில்லை. என் முற்றாத இருதயம் இப்படி ஆத்திரத்தில் நொந்து வார்த்தைகளை கொட்டியதற்கு காரணம் அவளுடைய அன்பில் என் சகோதரிகளுக்கும் எனக்கும் ஆணைக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது போல தோன்றிய தோற்றம்தான். அவள் காட்டிய அன்பிலே வித்தியாசம் கண்ட நான் அவர்கள் வளர்ந்த விதத்திற்கும் நான் வளர்ந்த விதத்திற்கும் இடையே இருந்த வேற்றுமையை காணும் சக்தி படைத்திருக்கவில்லை. பள்ளி படிப்பு முடியும் வரையில் வீட்டு வேலை என்றால் என்ன என்பதையே நான் அறிந்திருக்க மாட்டேன். பொழுது விடிந்தால் பள்ளிப்பாடம் தயாரித்துக் கொள்ளவும் பாட்டு வாத்தியாரிடம் உட்காரவுமே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். என் துணிமணிகளை பிறர்தான் கவனிக்க வேண்டும். நான் சாப்பிட உட்காரும் போதே அம்மா தலைவாரி பின்னிவிட வேண்டும். பள்ளிக்கு கிளம்பும் முன் தயாராக இடைவேளை உணவு கட்டி வைத்திருக்க வேண்டும். தள்ளாமையால் அம்மா சில சமயங்களில் முணுமுணுப்பாள். அப்பாவின் சலுகை எனக்கு அதிகம் என்று குற்றமும் சாட்டுவாள். அந்த சமயங்களில் அவள் உள்ளத்தை அறியாத நான் ஏதோ கடனே என்று எனக்கு எல்லாம் செய்ததாக பிரமை கொள்ளுவேன். பள்ளி படிப்பு முடிந்ததும் அம்மாவின் குணம் ராட்சச குணமாக தோன்ற எனக்கு பல சந்தர்ப்பங்கள் உதவின. அத்தனை நாட்களுக்கு பின் என்னை பழிவாங்குவது போல காலை வேளையில் குளித்துவிட்டு வீட்டு வேலைகளை நானே செய்ய வேண்டும் என திட்டமிட்டாள் அம்மா. சரியாக செய்யாவிட்டால் என்னை கோபிப்பாள். நான் வாயாடி அடித்தால் அடிக்கவும் அடித்து என்னை அடக்கினாள். அறியாமை அகலாத நான் எனக்கு அவள் மீது பாசமே இல்லை என்று மட்டுமல்ல, இந்த வீட்டை விட்டு போய்விட்டால் வருந்தி வருந்தி அவள் அழைத்தாலும் வரக்கூடாது என்று முடிவு கட்டியிருந்தேன். அந்த வேளை எனக்கு இப்போது வந்துவிட்டது. என்றைக்கும் நான் வேறொரு புது வீட்டிற்கு புது மனிதர்களின் நடுவே புது அன்பு பிணைப்பில் குடிபுகப் போகிறேன். உறுதியும் வைராக்கியமும் உண்மையை அஸ்திவாரமாக கொண்டு வளம் பெற்ற மனதிலே எழுந்தால்தான் நிலை நிற்கும். அப்படி இருக்க என் உள்ளமோ முற்றாதது. என்னுடைய முடிவில் பிரம்மையில் எழுந்தது. எப்படி நிலை நிற்கும்? நான் புக்ககம் செல்லும் வேலை நெருங்க நெருங்க என்னை மூடியிருந்த அஞ்ஞானமும் பிரமையும் விலக ஆரம்பித்தன. அவள் எதுவும் கோபித்தால் இனி நெஞ்சு பொன்னாகும்படி சுட சுட எதுவும் பேசக்கூடாது என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் அம்மா என்னை கோபிக்கும் சந்தர்ப்பமே வரவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அந்த பாட்டப்பாடு இந்த பாட்டப்பாடு, அடுப்பு பக்கம் நீ வரவே வேண்டாம் என்று என்னை உள்ளூர வெட்கமுறை செய்தாள் அம்மா. ஏற்கனவே கல்யாணத்தின் அபார செலவினால் அப்பா ஒரே அடியாக கூனி குறுகி இருந்தார். அதனுடன் அத்தையின் உதவியும் இன்றி அவர் மேலும் மேலும் நெருக்கிய செலவுகளை சமாளிக்க அம்மாவின் ஒத்துழைப்பும் பரிபூரணமாக தேவையாக இருந்தன. அவளுடைய உடைமைகள் முழுமையும் என்னை கணவன் வீடு கொண்டுவிட வேண்டிய புதிய செலவுகள் கபலீகரம் செய்துவிட்டன. வெறும் மஞ்சள் சரட்டுடனும் கம்பி வளையலுடனும் அவள் வளைய வரும்போது என் குற்றமுள்ள நெஞ்சம் அம்மா என்று கட்டிக்கொண்டு கதற விளைந்தது. இதெல்லாம் என்ன கொள்கைகள்? தாயும் தந்தையும் ஆசையுடன் தங்கள் சக்திக்கு உகந்தபடி பெண்ணுக்கு பரிசுகள் வழங்க வேண்டி இருக்க இப்போது இப்படி நிர்பந்தமாகவும்
கஷ்டப்பட்டு கொண்டும் கடன்பட்டு கொண்டும் செய்தே தீர வேண்டும் என்ற கடும் சம்பிரதாயமாக ஆகிவிட்டதே. இந்த பாசி படிந்த கொடிய சம்பிரதாயங்களை ஒழிக்க ஏன் யாரும் முன்வரவில்லை? பெண்ணிடம் உள்ள ஆசையும் அன்பும் குன்றும்படி இந்த சீர் பிரச்சனைகள் மலை போல் அல்லவா நிற்கின்றன. நானாகவே கெட்டி சரிகப்பட வேண்டாமா? இது போதும், பாத்திர பண்டெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களே, வேணுமானா நான் எழுதுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றெல்லாம் மிக மிக குறைந்த செலவிலேயே என் தேவைகளை நிரப்பிக் கொண்டேன். அவரிடம் இந்த அசட்ட கொள்கைகளையும் அப்பாவின் நிலைமையையும் விளக்க வேண்டும். இதுவரை யாருமே கண்டிராதபடி புதுமையாக எனக்காக செலவழித்து விட்டு கடனடைக்க வகையறியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் அப்பாவுக்கு வரதட்சணை பணத்தையாவது திருப்பி விடும்படி என் கணவரிடம் வேண்டிக் கொள்வேன். சுசீலா ராமநாதன் என்றாலே அப்பா அம்மா என் ஊர்க்காரர்களுக்கு கூட பெருமை பொங்கும்படி என்னால் செய்துவிட முடியும் என்றெல்லாம் மனக்கோட்டை என் அந்தரங்கத்தில் உயிர் பெற்றது. ஆயிற்று. வாசலில் வண்டி கூட வந்துவிட்டது. என்னை கொண்டு விட்ட பின் அப்பாவால் ஒரு நாள் கூட தங்க முடியாது. அன்று மாலையே திரும்பிவிட வேண்டும். அவர் கஷ்டத்தை கண்ணுற்ற போது என் இன்ப துன்பம் அபிலாஷைகள் எல்லாமே அப்படியே கரைந்து விட்டன. பெண்களுக்காக உடலை ஓடாக உழைத்து உழைத்து அவர் என்ன பயன் காணப் போகிறார்? நாம் அவர் கஷ்டத்துக்கு பிரதியாக என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாளைக்கு அன்பாக கூப்பிட்டு மனம் குளிர உபசரிக்க கூட பிறர் முகத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது என்று ஜெகதா சொல்வது வழக்கம். புறப்படும் சமயம் நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னுடைய வீட்டார் முன்னேற்றம் அடைந்தவர்கள். எனக்கு சகல சுதந்திரங்களும். ரிட்டையர் ஆகிவிட்டால் அப்பாவை என்னிடமே கூட வைத்துக் கொள்வேன் என்று பெருமிதத்துடன் எண்ணிக்கொண்டேன். போய் வருகிறாயா அம்மா சுசி? சமர்த்தா இரு, கடிதாசி போடு அடிக்கடி என்று அம்மா கூறி என் நெற்றியில் சுவாமி விபூதியை இட்டபோது என் கண்கள் கலங்கிவிட்டன. வெற்றிலை பாக்கு பெற்றுக்கொண்டு எல்லோரையும் வணங்கினேன். கடைசியாக அதுவரையில் ஆடி ஓடி வளர்ந்த வீட்டிலிருந்து விடைபெற்றுக் கொண்டேன். அப்பா வண்டி அருகில் நின்றார். நான் ஒரு எம்பு எம்பி வண்டியில் ஏறப் போனேன். புடவையின் ஓரம் பாதம் வைக்கும் விளிம்பில் மாட்டி தாராக கிழிந்தது. மெதுவாக ஏறக்கூடாது என்று அப்பா கடிந்து கொண்டார். என்ன, புடவையை கிழித்து கொண்டாளா? புறப்படும் சமயம் பார்த்து பஞ்சம் கூட நிதானம் கிடையாது. இறங்கி வா, ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றாள் அம்மா கோபமும் பதைபதைப்பும் கலந்த குரலில். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, விடுப்பா வண்டிய என்று அப்பா வண்டியில் ஏறிவிட்டார். சதங்கை ஒலிக்க வண்டி கிளம்பி விட்டது. பக்கத்து வீட்டில் நின்று கொண்டிருந்த ஜானி உட்பட எல்லோருக்கும் போய் வருகிறேன் என்று கத்தினேன். தெரு மறையும் வரை அம்மா, ஜகது, சுந்து, ஜானி எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என் பார்வையில் இருந்து மறைந்த பின்தான் கிழிந்த புடவையின் ஓரம் என் கண்களில் உறுத்தியது. புறப்படும் சமயத்திலே இது ஏன் கிழிய வேண்டும்? ஊர்வலத்தின் இறுதியில் குமுறிய வானம், அந்த பாட்டு, இதோ இந்த புடவை கிழிசல், இதெல்லாம் என்ன? வருங்காலத்தில் நிகழக்கூடிய சம்பவங்களை அச்சுறுத்தும் சூசகமோ? வண்டியின் ஓட்டத்தில் ஒரு குலுக்கல் உள்ளத்துடன் உடலும் குலுங்கியது. மண்டை நங்கென்று பிரம்பு சட்டத்தில் இடித்தது. நான் கையில் பிடித்திருந்த கூஜா நழுவி சாய்ந்தது. கொஞ்சம் மெதுவா ஓட்டுப்பா என்றார் அப்பா வண்டிக்காரனை பார்த்து. தெளிவாக சிந்திக்கவே முடியாதபடி புகையை போல் என் மனதை நினைவுகள் கப்பிக்கொண்டன. அவள் ஏன் அந்த பாட்டை பாட வேண்டும்? வேறு நல்ல பாடல்கள் எத்தனையோ இல்லையா? அப்போதுதான் நான் கட்டும் புடவை மாட்டிக்கொண்டு கிழிய வேண்டுமா? இத்தனைக்கும் புடவை நைந்ததன்று, பழசும் இல்லை. 2 நனைப்புகளே ஆகியிருக்கும் புது புடவை. முன்காலத்து கதைகளில் எல்லாம் வருமே, போர் வீரனை போருக்கு அனுப்பும் முன் மனைவிக்கு ஆரத்தி தாம்பாளம் கீழே விழுந்தது, மலர் மாலை வாடியது என்று. அவள் துணுக்குருவாள். அவன் சகுனமாவது மண்ணாவது, பீதியிலே கை நடுங்கி தாம்பாளத்தை கீழே போட்டிருப்பாய் என்று சமாதானம் சொல்லிவிட்டு போவான். கடைசியில் முக்காலும் சகுனமே பழிக்கும். அவன் திரும்பியே வரமாட்டான். எப்படியாவது இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று ருசுப்படுத்தும்படி பழியாமல் நல்லது நடந்திருக்குமோ? அல்லவே இல்லை. அப்படியானால் இவை எதை குறிக்கின்றன? அவள் இந்த பெண்ணை ஆட்டி அம்பலத்தில் வைத்து விடுவாள். அத்தையின் வார்த்தைகள் என் காதுகளில் ரீங்காரம் செய்தன. என்னை என்ன ஆட்டி வைப்பது அவள்? கிராமாந்தரமாக இருந்தால் அந்த காலத்தில் சொல்லுவார்கள், புது மாட்டு பெண் பேசக்கூடாது, வாயிலில் வரக்கூடாது, வீட்டுப்பாடு என்று உழைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கெல்லாம் இங்கு இடமில்லையே.
மேலும் அன்று ஒரு நாளிகை உடல்நலம் கெட்டதற்கு அம்மாவை குற்றம் சொன்ன அவர் அவள் ஆட்டி வைக்க பார்த்து கொண்டு கள்ளு பிள்ளையாராக இருப்பாரா? இதெல்லாம் சுத்த மனப்பிராந்தி. காக்கை உட்கார்வதும் பணம் பழம் விழுவதும் போல சில சமயங்களில் சில நிகழ்ச்சிகள் மனக்குரங்குகள் இணைந்தாற் போல அமைந்து விடுகின்றன. இதை வைத்துக் கொண்டு மனதில் அசட்டு எண்ணத்தை வளரவிட்டு சந்தோஷத்தை குறைத்துக் கொள்வார்களா? இப்படி நான் முட்டாள்தனமாக எண்ணினேன் என்பதை கேட்டால் கூட அவர் சிரிப்பார். மழையுடன் சில சமயங்களில் வெயிலும் கலந்து அடிப்பது உண்டு. எந்த நிகழ்ச்சியையும் ஆழத்திலே அமுக்கி ஜீரணித்துக் கொள்ள சக்தியில்லாத பொறுமையற்ற இயல்பு படைத்த மனம் மாறி மாறி எண்ணமிட்டது. புங்கனூரில் இருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்துதான் நாங்கள் சென்னை வண்டி ஏற வேண்டும். நல்ல வேளை மாலையிலேயே இருட்டி விடுகிறது என்று புறப்பட்டு விட்டோமே ஒழிய ஜங்ஷனில் அடைத்து கொண்டிருந்த ஜன கும்பலில் நாங்களும் இருவராக அமர்ந்து கொண்டோம். அப்போது எனக்கு மூர்த்தியுடன் சுகமாக மேல் வகுப்பில் பிரயாணம் செய்ததும், பெங்களூரில் சகல வசதிகளுடன் கூடிய வெயிட்டிங் ரூமில் இளைப்பாரியதும் தென்றலின் கொழுமை போல நினைவில் பரவின. ஒருவேளை அடுத்த தடவை சென்னையில் இருந்து அவருடன் இங்கே வரும்போது அப்படி வருவேனோ என்னவோ. அப்பா தொண்டையை கனைத்துக் கொண்டு சுசி என்று என்னை அழைத்தார். ஊரில் இருந்து கிளம்பியதிலிருந்து எதுவுமே பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருந்த அவர் திடீரென கூப்பிட்டதும் நான் நிமிர்ந்து பார்த்து, என்னப்பா என்று கேட்டேன். நாளைக்கு நான் உடனே திரும்பி விடுறதால உன்னுடன் பேச முடியுமோ முடியாதோ? நீ சில சமயங்களில் மிகவும் துடுக்காக நடந்து கொள்கிறாய் அம்மா. அன்றைக்கு அந்த பிள்ளையாண்டானிடம் புடவையை கொடுத்துவிட்டு நீ என்னிடம் பொய்தானே சொன்னாய் என்றார் அப்பா. போகாமல் போன விருந்தை புளியிட்டு அழைத்த மாதிரியில் அவர் என்னிடம் அந்த பழைய சங்கதியை தீர்ந்து போயிற்று என்று அதனுடன் நான் அறவே மறந்திருந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்குவார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பதில் எனக்கு சட்டென்று எப்படி வரும்? அத்திம்பேர் நீ இந்த மாதிரி மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர்கள் பணம் படைத்தவர்கள், நமக்கோ அது தேவையாக இருக்கிறது. எப்போது சுழலும் சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டோமோ, கஷ்டமோ நஷ்டமோ அதன் போக்குப்படிதான் சொல்லல வேண்டும் அம்மா. நீ சிறு பெண். அவர்கள் ஏதேனும் கடும் சொல் மூலம் உன் மனதை நோவ வைத்திருக்கலாம். என்றாலும் நீ செய்தது தவறு. இப்போதே இத்தனை ரோஷம் வைத்துக் கொண்டிருப்பது பின்னாடி உனக்கே கஷ்டமாக ஆகிவிடக் கூடாதே என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. நாளை நீ பெரிய குடும்பம் ஒன்றில் காலெடுத்து வைக்கப் போகிறாய். உன் ஓரகத்தி, அவள் தாய், தங்கை, உன் மாமியார், மைத்துனர் என்று 3 குடும்பத்து மக்கள் அங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இருக்கும் நிலையுடன் நீயும் ஒட்டி இருக்க வேண்டும். ஒவ்வொருவர் அபிப்பிராயங்களும் குணமும் வெவ்வேறாக இருக்கலாம். நீயும் அவர்களுக்கு தகுந்தாற் போல் இணைந்து போனால்தான் நலமாக இருக்கும். 1000 பேராக இருந்தாலும் புருஷர்கள் ஒத்துப்போய் விடுவார்கள். பெண் மக்கள் அப்படி அல்ல. அத்தியந்த சிநேகிதர்களாக இருந்தால் கூட சகஜமாக பழக மாட்டார்கள். குற்றம் கண்டுபிடிக்கும் நுண்ணிய சக்தி அவர்களுக்கு அபாரமாக இருக்கு. அதனாலேதான் அபிப்பிராய பேதம், மனத்தாங்கள் ஏற்படுவது பெண்களிடையே சுலபமாகி விடுகிறது. இந்த வழியில் நீ உன் அறிவை ஒருபோதும் செலுத்தி விடக்கூடாதம்மா. எந்த அபிப்பிராயத்தையும் மேலெழுந்த வாரியாகவே எடுத்துக்கொள். அடுத்தபடியாக உழைப்பை துச்சமாக கருதி நீ சோம்பேறியாகி விடக்கூடாது. என்ன சுசீலா, சந்தனக்கட்டை தேய தேயத்தான் மனம் பெறும். இன்னும் உன்னுடைய சௌகரியங்களை நீ எந்த அளவுக்கு எவ்வளவு குறைத்து கொண்டு பழகுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு நல்லது. அது இல்லாவிட்டால் எனக்கு சரிவராது என்று அபரிமிதமான சுகங்களுக்கும் சௌகரியங்களுக்கும் ஒருபோதும் நீ இரையாகி விடக்கூடாது. தியாக புத்தி கொஞ்சமும் இன்றி உண்மையான பெருமையும் இல்லை, இன்பமும் இல்லை. பெண்கள் குடும்பத்துக்கு தூண் போன்றவர்கள். அதன் வாழ்வையும் தாழ்வையும் அவர்கள்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு பெண் வந்தால் மறுநாளே சட்டியை தூக்கி வேறு வை என்று சொல்லிவிட்டாளே என்று 4 பேர் அபிப்பிராயம் கொடுக்கும் நிலையில் நீ எப்போதும் நடந்து கொள்ளக்கூடாது. உன் புருஷன் அண்ணனிடமும் மதனியிடமும் அலாதியான மதிப்பு வைத்திருக்கிறான். அந்த மதிப்பு குறைந்து ஒட்டுதல் விட்டு போகும்படியான நிலைமை இனிமேல் ஏதாவது எப்போது ஏற்பட்டாலும் அது உன்னால் வந்ததாகத்தான் கருதும்படி இருக்கும். இத்தனை சிரமப்பட்டு உனக்கு உரிய இடத்தை தேடி மனம் செய்வித்தது கூட எனக்கு பெரிதல்லை அம்மா. நாளைக்கு உன்னால் ஒரு வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. புரிகிறதா சுசீலா என்று முடித்தார் அப்பா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தால் பசு போல இருக்கும் அப்பா
என்னவெல்லாம் தெரிந்து கொண்டு சொல்லுகிறார். நீங்கள் இப்போது கூறியது அத்தனையும் எனக்கு எப்போதும் நினைவில் இருக்கும் அப்பா. அப்படியே நடந்து கொண்டு நல்ல பெயர் வாங்குவேன் என்று உறுதியுடன் பொழியும் போது ஏனோ எனக்கு நா தழுதழுத்தது. தங்கமும் புக்ககம் போனால், ஜகதுவும் புக்ககம் போனால், அப்போதெல்லாம் நான் இவ்வளவு சிரத்தை கொள்ளவில்லை, சிரமமும் கொள்ளவில்லை, கவலையும் இருக்கவில்லை. எனக்கு உன் விஷயம் அப்படி எனக்கு எளிதாக தோன்றவில்லை சுசி. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உனக்கு கல்வி புகட்டினேன், சங்கீதம் பயிற்றுவித்தேன். சுசீலா ஆண் பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டியவள். அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் சார், காலேஜில் சேர்த்து விடுங்கள், மேலே படித்து உத்தியோகம் பண்ணி முன்னுக்கு வரட்டும் என்று கூட நீ படிப்பில் காட்டிய ஊக்கத்தை கண்டு என்னிடம் தலைமை ஆசிரியர் உட்பட எல்லோரும் உரையாற்றினார்கள். ஆனால் நான் ஜீவனத்துக்காகவும் விவாக செலவு குறைவதற்குமாகவா உனக்கு கல்வி புகட்டினேன்? குடும்ப படகை வலித்து போக ஓரளவாவது பெண்களுக்கு அறிவு கூர்மையாக வேண்டும் என்றே உனக்கு கல்வி புகட்டினேன் அம்மா. அந்த வசதி செய்து கொடுத்தேன். ஆனால் கல்வி அறிவை பெண்கள் சீரிய முறையிலும் ஒழுக்கமான வழியிலும் பயன்படுத்த வேண்டும். என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். நான் அதற்காக அடிமையாக இருக்க மாட்டேன் என்று கணவனை எதிர்த்து வாயாடுவதற்காக அந்த அறிவை உபயோகிப்பது முறையல்ல. ஒருவருக்கொருவர் பலவந்தமான அதிகாரத்துக்குட்பட்ட அடிமைகளாக இருப்பதை நான் என்றுமே ஆதரிக்கவில்லை. ஆனால் அன்பின் பின்னலுக்கு உட்பட்டு ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்ட வாழ்க்கையை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சதிபதிகளே இன்பம் பெறுவார்கள் என்பது என் அசைக்க முடியாத கருத்து. இந்த கணவனும் மனைவியும் தேர்ந்த அறிவுடன் தெள்ளிய மனமும் படைத்திருப்பதாக நடுநடுவே வாழ்க்கை கடலில் ஏற்படும் சிறு பூசல்களை குழப்பமோ கலக்கமோ இன்றி ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் தாங்களாகவே தெரிவித்துக் கொள்வார்கள். இத்தகைய மனமொத்த குழந்தைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது என் அவா. என்ன சுசீலா என்று கூறிவிட்டு என் முகத்தை அவர் உற்று நோக்கினார். எங்கள் ஊரில் ஒரு குளம் உண்டு. அதன் வடக்கு மூலையில் ஒரு வடிகாலும் உண்டு. மழை அதிகம் பெய்து தண்ணீர் நிறைய வந்துவிட்டால் வடிகாலை திறந்து விடுவார்கள். நான் பள்ளிக்கூடம் போகும் காலத்தில் குளத்தில் இருந்து தண்ணீர் வடிகாலில் ஓ என்ற சத்தத்துடன் பீறி எழும் ஆவேசத்துடன் ஓடி உருண்டு செல்வதை பார்த்து கொண்டே ஆச்சரியப்பட்டவள் போல நிற்பேன். குளத்திலே சலனமில்லாமல் சப்தமில்லாமல் தேங்கியிருக்கும் நீர் சிறிது வழி கிடைத்தவுடன் எப்படி ஆவேசமாக வருகிறது? அத்தனை தண்ணீரையும் திறந்துவிட்டால் எப்படி போகும் என்று நான் சிந்திப்பேன். எனக்கு இப்போது அது நினைவுக்கு வந்தது. அப்பாவின் மன ஆழத்திலே நிரம்பியிருக்கும் அன்புக்கும் அனுபவத்துக்கும் இப்போது சற்று போக்கு கிடைத்திருக்கிறது போலும். ஜகதுவிடமும் தங்கத்திடமும் அவருக்கு இல்லாத பாசம் என்னிடம் இருக்கிறது என்று அவர் வாயிலிருந்தே வந்ததே. குளத்து நீரை போல் அவர் உள்ளத்தில் இருந்து பெருக்கெடுத்து வந்த அன்பு உணர்ச்சி என் மனதை கிளர்த்தி விட்டது. முழுதும் வழுக்கையாகி பளபளவென்று பிரகாசித்த தலையும் ஒட்டி உலர்ந்த முகமும் எப்போதோ வேலைக்கு வந்தபோது தைத்து கொண்ட ஓரங்களில் விரிசல் விழுந்த கோட்டும் அவருடைய தன்னலமற்ற தியாகத்தை எனக்கு எடுத்து பறைசாற்றின. தம் உயிரின் அணுக்களால் ஆக்கப்பெற்ற எனக்காக அவர் தம் சொந்த சௌகரியங்களை கொஞ்சமாகவா தியாகம் செய்திருக்கிறார்? இதற்கெல்லாம் நான் பிரதி செய்யக்கூடிய காலம் வருமா? தூரத்தில் வண்டி வருவதன் அறிகுறியாக சத்தம் கேட்டது. வண்டி வந்துவிட்டது போலிருக்கிறதே அம்மா என்று எழுந்தார் என் தந்தை. என் வாழ்வின் நீண்ட யாத்திரையிலே என்னை ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு முக்கியமான கட்டத்திற்கு கடத்தி போகும் அந்த வண்டி நள்ளிரவிலே தென்படும் கரும் பூதம் போல அலறிக்கொண்டு வந்தது. அத்தியாயம் 2.2 மலர். கரிய கங்குவை பிளந்து கொண்டு தன் பொன்மேனியுடன் மலர்ந்து உதயக்கண்ணி என்னை வரவேற்க நான் என் புது வாழ்வின் உதயத்தில் இணைய அடியெடுத்து வைத்தேன். வண்டியில் இருந்து என் கண்களில் முதலாக மைத்துனர் தென்பட்டார். அவருக்கு பின்னால் 3-4 வயதிருக்கும் பெண் குழந்தை ஒன்று கையில் பிடித்துக்கொண்டு வெள்ளை நிஜாருடனும் ஷர்ட்டுடனும் என் கணவர் லேசான நகையுடனும் கனிவு கொண்ட விழிகளுடனும் என்னை பார்த்து கொண்டு நின்றார். காலை வேளையின் புத்துணர்ச்சி அவர்களிடம் நிரம்பி இருந்தது. எனக்கோ ரயிலில் சரியாக கூட உட்கார இடமில்லாமையால் உடம்பெல்லாம் வலித்தது. தூக்கம் இல்லாததால் கண்கள் ஜிவு ஜிவு என்று எரிந்தன. மரத்து போயிருந்த கால்களை கூட வண்டியில் அடைந்திருந்த கூட்டம் இறங்கிய பின்னரே நீட்ட முடிந்தது. ரயில் சூட்டில் கருகி தலையில் இருந்து தொங்கிய மல்லிகை சரத்தை எடுத்துக்கொண்டே வண்டியை விட்டு இறங்கினேன். பிரிந்த குழல் பறந்து பறந்து கண்முன் வந்து விழுந்தது.
அப்பா சாமான்களை எடுத்து கொடுக்க அவர் ஒரு கை பிடிப்பதை கண்ட என் மைத்துனர், போர்ட்டர் போர்ட்டர் என்று கூவி கூலி ஒருவனை பார்த்து அழைத்தார். நல்ல கூட்டம் போல இருக்கு, சௌகரியமா உட்கார கூட முடியலையோ என்று கேட்ட என் கணவர் என்னை நோக்கி சிரித்தார். கூட்டம் என்பதை தெரிவிக்கும் அத்தாட்சியாக நான் இருக்கிறேனோ என்ற வெட்கத்துடன் தலைமயிரை கோதிக்கொண்டேன். பிறகு அவர்களுடன் ஸ்டேஷன் கட்டிடத்தை தாண்டி வெளியே வந்தேன். அவர்கள் காட்டிய நீல வர்ண கார் ஒன்றில் கூலி சாமான்களை எல்லாம் வைத்தான். முன்புறம் வண்டி ஓட்டியின் ஆசனத்திலே என் கணவர் அமர்ந்ததை கண்ட என் மனம், ஓஹோ, சொந்தக்கார் போல இருக்கிறது என்ற உவகையால் விரிந்தது. அவருக்கு பக்கத்தில் என் மைத்துனர் மடியில் குழந்தையுடன் அமர்ந்து கொள்ள, அப்பாவையும் என்னையும் பின்புற ஆசனத்தில் தாங்கிக் கொண்டு பட்டணத்தின் வலுவழுப்பான தார் ரோட்டில் கார் சென்றபோது எனக்கு வான ஊர்தியில் சஞ்சரிப்பது போல இருந்தது. கண்மூடி கண் திறப்பதற்குள் வீடு வந்துவிட்டது போல் எனக்கு தோன்றியது. முன் வாசல் முகப்பில் பிரம்பு நாற்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்த என் ஓரகத்தி எங்களை கண்டதும் எழுந்து நின்றார். நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள் புகும்போது அப்பாவின் எளிய தோற்றமும் உடை எல்லாவற்றையும் அந்த செல்வச் சூழ்நிலை மிகைப்படுத்தி காண்பித்தது. சுகமாக உண்டு உறங்கி செல்வத்தில் புரளுபவர்கள் மத்தியில் வறுமையின் சின்னமாகவும் உழைப்பின் பிரதிநிதியாகவும் அவர் தென்பட்டது போல் எனக்கு தோன்றியது. சிரமத்துடன் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றிருந்த என் ஓரகத்தி, வா என்று புன்னகை மலர்ந்த வதனத்துடன் என்னை வரவேற்றாள். அவள் தோற்றம் அவள் அப்போது கர்ப்பிணி என்பதை சுலபமாக எனக்கு அறிவித்தது. அதற்குள் அவசர அவசரமாக எதிரே வந்த என் மாமியார், ஏன் பட்டு ஆரத்தி எடுக்க வேண்டாமோ, அதுக்குள்ள உள்ள வந்துட்டாளே என்றாள். எடுக்கணுமா, இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கு என்று கூறிய அவள் என்னை நோக்கி மறுபடியும் புன்னகை செய்தாள். திரும்பவும் வாசலில் போ என்பார்களாக்கும் என்று நான் தயங்கி நிற்பதை கண்ணுற்ற என் கணவர், பரவாயில்ல உள்ள போலாம் என்று நகைத்தார். முன்னே சென்ற மாமியாரை தொடர்ந்து நானும் சென்றேன். சமையல் அறையில் ஓர் அம்மாள் காய்கறி நடுக்கிக் கொண்டிருந்தாள். இதுதான் பட்டுவோட அம்மா, நமஸ்காரம் பண்ணு என்றாள் என் மாமியார். கீழே குனிந்து பணிந்த என்னை பார்த்து, பர்வதம் போல் உட்கார்ந்திருந்த அந்த அம்மாள், பாவம் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, ரயில்ல கூட்டம் போல இருக்கு என்று கூறி மெல்ல நகைத்தாள். அவள் காதிலே இருந்த வைர ஓலையும் கையிலே மின்னிய மோதிரங்களும் இடுப்பிலே தகதகத்த காவி பட்டு சேலையும் அவள் ஒன்றுக்கும் இல்லாமல் மகள் வீட்டில் வந்து இருக்கவில்லை என்பதை அறிவித்தன. அடுப்பை கவனிக்க போன என் மாமியாரிடம், முதலில் காஃபியை கலந்து கொடுங்கள் என்றாள் அவள். இல்ல, நான் இன்னும் பல்லே தேய்க்கல என்று கூறிய நான் சமையல் அறையை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே நின்றேன். புது மனிதர்களும் புது இடமும் எனக்கு அங்கே எப்படி பழகுவது, சகஜமாக எப்படி வளைய வருவது என்பதே புரியாதபடி இருந்தன. அத்தையகத்து வாழ்க்கையின் வாசனை என் மனதில் லேசாக பரவியது. இது இருக்காளே, இது யார் தெரியுமா என்று குழந்தைகளின் சிறுபொலிக்கும் அழுகையொலிக்கும் மத்தியிலே தம் குரல் கேட்க என் கணவர் சமையலறை வாசற்படியிலே வந்து நின்றார். பட்டுப்பாவாடையின் இலையை தொட்டுக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்திருந்த பெண் குழந்தை, இதுதான் சித்தி, எனக்கு தெரியுமே என்று தன் மழலை மொழியில் கூறி நகைத்தது. ஏண்டா குமார், இந்த சித்திக்கும் ரொம்ப நன்றாக கணக்கு சொல்லி கொடுக்க தெரியுமா? அந்த சித்தி போல இரண்ட தொண்டையால் கத்தி கத்தி அடிக்கவே மாட்டாளாம் என்று அழுத கண்களை சட்டு துணியால் துடைத்துக் கொண்டு நின்ற 8 வயசு சிறுவனுக்கு என்னை பழக்கம் செய்வித்தார் அவர். குழந்தைகள் இருக்கிறார்கள் இங்கு, அன்புடன் இருக்க வேண்டும் என்று நினைத்த வண்ணம் நான் அவர்களை நோக்கி முறுவலித்தேன். ஓஹோ, ஆசாமிய எங்க காணோன்னு பார்த்தனே, அதுக்குள்ள இங்க மிஸ்ஸோட பேச வந்துட்டாரே என்று இரட்டை தொண்டையில் கட்டை குரல் ஒன்று கேட்டதும் நான் திரும்பி பார்த்தேன். ஒரு பெண் அழகே உருவெடுத்தார் போன்றவள் காலை பொழுதின் மனோகரத்தில் முழுகி எழுந்ததை போன்ற கவர்ச்சியுடன் நின்றாள். இவர்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருந்தேன், வா உனக்கும் சொல்றேன், இவதான் என்னுடைய மிஸ்ஸஸ் சுசீலா, எப்படி என்று எடுத்த எடுப்பிலேயே அவளை அபிப்பிராயம் கேட்டார் என் கணவர். தன் முல்லை பற்களை வெளியே காட்டி சிரித்துக் கொண்டு அவள் கனிவு ததும்பிய பெண்மை விழிகளுடன் என்னை பார்த்தாள். எப்படி என்றா சொல்ல வேண்டும், இதோ சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். கார்மேக கூந்தல், கருவண்டை ஒத்த கொஞ்சம் விழிகள், குமிழ் போன்ற அழகிய மூக்கு என்று அவள் வர்ணித்ததை கண்டு நடுவே குறுக்கிட்ட என் கணவர், ஏது ஏது எனக்கு மூச்சு திணறுது, பெரிய நாவலாசிரியர் தோற்று விடுவார் போல அளக்கிறாயே என்று நகைத்தார். ஆண்களும் பெண்களும் சகஜமாக பேசுவது, வித்தியாசமின்றி பழகுவது என்பதை அறிந்திருந்தாலும் இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டவளே அல்ல. பார்ப்பார், உண்மையை சொன்னால் நான் அளக்கிறேனாம்.
நான் சொல்கிறேனே என்று நீ வேண்டுமானால் பார். கருவண்டையும் மேக கூட்டத்தையும் கவனிக்கும் போது சுசீலாவின் கூந்தல் இன்னும் கருப்பாக இருக்கும். அவள் கண்களின் கவர்ச்சி இந்த கருவண்டுக்கு இராது என்று தோன்றுகிறதா இல்லையா? இதெல்லாமா நான் உன்னிடம் கேட்டேன், அழகுதான் போ என்றார் அவர். ஓஹோ, என்னடாப்பா என்று பார்த்தேனே, ஏற்கனவே எனக்கு மதிமயக்கம் தலைக்கேறி இருக்கிறதே என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? என் அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா என்று என் அருகில் வந்து தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு என் முகத்தை பார்த்து அவள் முறுவலித்தாள். இவள் அபிப்பிராயம் என்னவாக இருக்குமோ? பீடிகை போடுகிறாளே என்று எனக்கு உள்ளூர சிரிப்பு வந்தது. சட்டென்று கையை எடுத்த அவள், கிடக்கட்டும், நான் யார் என்று அவளுக்கு நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். நான் சொல்லுவானேன், உன் தொண்டையே லீலா இவள் என்று அவளுக்கு அறிவித்திருக்குமே. இந்த குமார் அதற்குள் வந்து சித்தி இரட்டை தொண்டையில் கத்தி கத்தி சொல்லிக் கொடுப்பது பிடிக்கவில்லை என்று புது சித்தியிடம் புகார் சொல்ல ஆரம்பித்து விட்டான் என்றார் அவர். அடடே, இவ்வளவுக்கு வந்து விட்டீர்களா நீங்கள்? இருக்கட்டும் இருக்கட்டும் என்று பொய் கோபம் கொண்டு குழந்தைகளை பார்த்து அவள் கருவினாள். அவளுடைய ஒவ்வொரு பேச்சையும் உண்டாகும் முக அசைவையும் எனக்கு அன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கலாம் போல இருந்தது. அவள் வந்து இறங்கி இன்னும் காஃபி கூட சாப்பிடவில்லை. அதற்குள் உங்கள் அரட்டையை துவக்கி விட்டீர்களே, முகமெல்லாம் சோர்ந்து கிடைக்கிறது அவளுக்கு என்றாள் அவளுடைய தாய். நீ மகா மோசம் ராமு. ஏதடா, ரயிலில் அவஸ்தைப்பட்டு வந்து இறங்கி இருக்கிறாளே, ஒரு கப் காஃபி கொடுத்து உபசாரம் பண்ணுவோம் என்று தோன்றுகிறதா பார். அவளை உட்கார கூட சொல்லாமல் கால் கடுக்க நிற்க வைத்து இப்படியே அவமானம் பண்ணுவது? புது மனைவி வந்திருக்கிறாள் என்றால் எந்த நிமிஷம் கோபித்துக் கொள்வாளோ என்ற பயம் வேண்டாமோ என்று அவள் நீட்டி முழக்கிக் கொண்டிருக்கும் போதே என் ஓரகத்தி, அதாவது அவளுடைய சகோதரிதான், ஏண்டி லீலா, அவருக்கு காஃபி கொண்டு வான்னு உன்னை அனுப்பினேனா? இல்ல இங்க வந்து வாயாட சொன்னேனா? ஏய் நளினி, இந்த பட்டுப்பாவடைய நசக்காம அவிழ்த்து வையு. இரவெல்லாம் ஜுரம் கண்ணை திறக்கல, வா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரணும் என்று கடிந்த குரலிலே கூறிக்கொண்டே வந்தாள். சலுகையுடன் சிற்றப்பாவின் கால்களை கட்டிக்கொண்ட நளினி நான் மாட்டேன் என்று பிடிவாதமாக அழுகைக்கு ஆயத்தம் செய்தாள். பலவந்தமாக குழந்தையை தரதரவென்று அவள் இழுத்துச் செல்லுகையில் குமாருக்கும் மைதிலிக்கும் கூட ஒரு சூடு விழுந்தது. ஏண்டா தடியா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகல? புத்தகத்தை எல்லாம் கடை பரத்தி வச்சிருக்கீங்களே. அடி மைதிலி, குளிச்சிட்டு வாயண்டி, பின்னிக்கொள்ள வேண்டாம் தலைய என்று இறைந்து விட்டு சென்றாள். லீலா அப்பாவுக்கு காஃபி கொண்டு போகிறாள் என்பதை அறிந்த நான், வேண்டாம், அப்பா காஃபி சாப்பிடுற வழக்கம் கிடையாது, காலை வேளையில அவர் ஒண்ணுமே சாப்பிடவே மாட்டார், அதுவும் ஸ்நானம் செய்யாம என்று கூறினேன். என்னது, ஒன்னும் குடிக்க மாட்டாரா என்று அதிசயத்துடன் கேட்ட அவள், பின் இந்த காஃபி இப்போது யாருக்கு வேணும் என்று கையில் டம்ளருடன் விளையாட்டு குழந்தை போல ஏலம் கூறினாள். இங்க கொண்டா என்று அவளிடம் இருந்த டம்ளரை வாங்கி கொண்ட என் கணவர் எனக்கு அதிகாலையில் சாப்பிட்டது மறந்தே போய்விட்டது. இன்னொரு தரம் மருந்தலானார். அட ராமா, வாங்கி அவளுக்குத்தான் கொடுக்க போகிறானாக்கும் என்றளவா நினைத்தேன். மடக்கு மடக்கென்று தானே குடிக்கிறானே என்று லீலா கூறிக்கொண்டிருக்கும் போதே புன்னகையுடன் அவர் அங்கிருந்து அகன்றார். அவர் பேச்சிலும் நடவடிக்கையிலும் புதுமை கண்ட நான் மனக்களிப்பிலே மிதந்தேன். குளித்துவிட்டு எல்லோருடனும் உணவருந்த வந்து உட்கார்ந்த என் மைத்துனர், இன்றுதான் நான் குளிக்கச் சென்ற போது அறை சுத்தமாக இருந்தது. வெந்நீர் அடுப்பு புகையவில்லை. வெந்நீர் சரி சூடாக இருந்தது. புது மாட்டுப்பெண் வந்துவிட்டாள் என்பதை காட்டிவிட்டது என்று கூறிய போது எனக்கு சந்தோஷம் கரை புரண்டது. இந்த அற்ப விஷயத்திற்கு இத்தனை திருப்தி கொண்டாடுகிறாரே, வெகு சீக்கிரத்தில் இங்கு எல்லோரையும் கவர்ந்து விட முடியும் என்னால் என்று உள்ளூர எண்ணிக்கொண்டேன். அப்பா பரிமாற வந்த என்னை பெருமையுடன் நோக்கினார். எல்லோரும் இலைகளை விட்டு எழுந்திருக்கவில்லை. என் ஓரகத்தி டாக்டர் வீட்டுக்கு குழந்தையை அழைத்து போயிருந்தவள் உள்ளே வந்தாள். தட்டிலே கையை கழுவி கொண்டிருந்த என் மைத்துனர், என்ன குழந்தைக்கு உடம்பு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாரோ டாக்டர் என்று ஏளனம் துணிக்கும் குரலில் அவளை கேட்டார். ஆமா, உங்களுக்கு கேலியா இருக்குல்ல, இந்த நெஞ்சுக்கட்டு சாதாரண இல்ல, நான் அப்போதே சொல்லல. அத்தோட காலையிலேயே ராமு திரட்டு பாலை வேற கொடுத்து வச்சிருக்கான். குழந்தை நோவுக்கு கள்ளம் இல்லைன்னு எழுந்து நடமாடி இருக்கு. ஜுரம் 104 இருக்கு. இப்ப டாக்டர் நிமோனியான்னு சந்தேகப்பட்டு நர்சிங் ஹோம்லயே விட்டுட்டு போங்கன்னு சொன்னாரு. கத்து கத்துன்னு கத்துது இது. விட்டுட்டு குளிச்சுட்டு போகலாம்னு தான் வந்தனா. நான் சொன்னா யாரு கேக்குறாங்க? ராமனுடைய செல்லம் அதுக்கு தலைக்கு மேல ஏறி போயிருக்கு என்று படபடப்பாக அவள் என் கணவர் மீது குற்றம் சாட்டினாள். வெகு அழகுதான், நானா திரட்டுப்பால் கொடுத்தேன்? எல்லாம் உங்க அருமை தங்கையோட வேலை. காரு வந்த சத்தம் கேட்ட உடனேயே ஆளை கூட அவ கவனிக்கல. பட்சணங்கள் ஆராய ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் காலியாகிறதுக்குள்ள நான் நல்ல வேலை பார்த்தேன்.
குழந்தைகளுக்கெல்லாம் அவதான் விநியோகம் செஞ்சா என்று அவர் லீலாவை சாடினார். அதனாலேயே ஜுரம் இப்போ 104 வந்து விட்டதாக்கும். நான் கண்டேனா ஜுரம்னு? காலையில பட்டுப்பாவாடை எல்லாம் கட்டிக்கிட்டு தடபுடலாக ஸ்டேஷனுக்கு வேறு போய்விட்டு வந்தது. எனக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் தின்ற போது குழந்தை கேட்டது, கொடுத்தேன். உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனேயே படுக்கையில படுக்க விடாம கண்டபடி அலைய விட்டா உங்களுக்கு குழந்தைய வளர்க்க தெரிஞ்சாதானே என்று முடிவாக ஒரு போடு போட்ட லீலா அந்த இடத்தை விட்டு எழுந்து போனாள். ராமுக்கு தெரியாதா ஜொரன்னு? சித்தப்பா கிட்ட போறேன்னு ராத்திரி முழுசா என்னுடைய பிராணனை வாங்கி அவங்கிட்ட போய் படுத்துக்கிட்டதே. ஸ்டேஷனுக்கு நான் கூட்டி போக வேண்டாம்னு சொன்னதை யாரு கேட்டாங்க? நீங்க தலைக்கு ஒரு விதமா செல்லம் கொடுங்க, அப்புறம் எனக்கு குழந்தை வளர்க்க தெரியலன்னு புகார் சொல்லுங்க என்று பட்டு கடுகடுத்தாள். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாடிக்கொண்டு சிறு குழந்தைகள் போல பேசிக்கொண்டது எனக்கு வியப்பை தந்தது. ஓடி ஆடும் குழந்தை உடம்புக்கு வந்திருக்கிறது, அதற்கு இத்தனை பிரமாதம் படுத்துகிறார்களே. எங்கள் வீட்டில் எங்களில் யாருக்காவது ஜுரம் வந்தால் அநேகமாக அது அப்பாவுக்கு கூட தெரியாது. 2 வேளை கஞ்சி கொடுப்பாள் அம்மா. அதற்கும் தனியா விட்டால் லோக்கல் கண்டு ஆஸ்பத்திரியில் தர்ம தண்ணீர் 2 வேளை வாங்கி கொடுப்பாள். அத்துடன் சரி. எடுப்பாரும் பிடிப்பாரும் இருந்தால் இப்படித்தான் இருக்கும் போலும். அத்தை வீட்டில் ஹேமாவுக்கு வந்ததையும் நடந்ததையும் விட இது பெரிதல்லவே. 11 மணிக்குள் வீடு நிசப்தமாகிவிட்டது. குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர். லீலா கல்லூரிக்கு போய்விட்டாள். என் மைத்துனரும் கணவரும் காரியாலயம் சென்று விட்டார்கள். பட்டுவும் கூட சிகிச்சை இல்லம் போய்விட்டாள். கிழவிகள் இருவரும் கீழே முன்கட்டில் கட்டைமனை சகிதம் படுத்து விட்டார்கள். நான் ஸ்நானம் செய்த கூந்தலை ஆற்றிக்கொண்டு மெல்ல மாடி பக்கம் சென்றேன். வராந்தாவை அடுத்த கூடத்தில் அப்பா கீழே சிமெண்ட் தரையில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். மேலே மின்சார விசிறி சுழன்று கொண்டிருந்தது. அவருக்கு எத்தனை உடல் சிரமம்! ரேடியோ, கண்ணாடி, அலமாரி, சோஃபாக்கள் எல்லாமாக அந்த கூடத்தை அலங்கரித்தன. ஒரு புற வாயில் வராந்தாவுக்கு வழிகாட்டியது. இன்னொரு புறவாயில் வழியாக ஒரு குறுகிய தாழ்வரை சென்றது. அதை ஒட்டி அடுத்தடுத்து 3 அறைகள் இருந்தன. முதல் அறையின் கதவு திறந்திருந்தது. எதிரே பெரிய நிலை கண்ணாடி பொருத்திய மேஜையில் இருந்த அலங்கார பொருட்கள், புத்தக அலமாரி, பொடியில் மடித்து போட்டிருந்த புடவைகள் எல்லாம் அது லீலாவின் அறை என்று யாரும் சொல்லாமலே விளங்கின. கதவு சாத்தி பூட்டப்பட்டிருந்தது. கடைசி அறையும் திறந்தே கிடந்தது. மூலையில் ஒரு பிரம்பு மேஜை, நாற்காலி, ஒரு அகல பெஞ்சு, ஒரு கோட் ஸ்டாண்ட், துணிமணிகள் வைக்கும் அலமாரி ஒன்று எல்லாம் அந்த அறையில் இருந்தன. கோட்டு ஸ்டாண்டில் தொங்கிய ஷர்ட்டையும் பெஞ்சின் மேல் கிடந்த வேஷ்டியையும் கண்ணுற்ற நான் அது என் கணவருடைய அறை என்று யூகித்துக் கொண்டேன். உள்ளே ஒரு தூசி தும்பு கூட இல்லாமல் எல்லாம் துப்புரவாக இருந்தது. கீழிருக்கும் என் பெட்டியை கூட இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று எண்ணியவாறு அங்கிருந்து அடுத்த வீடு தெரியும் ஜன்னலில் கண்களை ஓட்டினேன். அடுத்த வீட்டு முற்றத்தில் அந்த ஜன்னல் இருந்தது. முற்றத்தை ஒட்டிய வராந்தாவின் கைப்பிடி சுவரில் அழகழகான பூந்தொட்டிகள் அலங்காரமாக வைத்திருந்தன. உட்புற சுவரிலே பெரிய பெரிய படங்கள் தெரிந்தன. ஆனால் ஜன நடமாட்டமே இல்லாதது போல் நிசப்தம் நிலவியது. என்ன இருந்தாலும் பட்டணத்து தினுசே அலாதிதான். பொங்கனூராக இருந்தால் புது மாட்டுப்பெண் வந்த அன்று வீட்டுக்கு எத்தனை பேர் வருவார்கள் போவார்கள். சேர்ந்தார் போல வீடுகள் இருந்தும் இங்கு அவரவர்கள் ஜோலியை கவனித்துக் கொண்டு பேசாமல் இருந்து விடுவார்கள் போலும். இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அடுத்த வீட்டு மாடிக்கு ஒரு பெண் வந்தாள். அவள்தான் வீட்டுக்கு உரியவளாக இருக்க வேண்டும். நான் அவளை பார்த்தபோது அவளும் என்னை பார்த்தாள். ஆனால் சிரிக்க கூட இல்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள். உள்ளே ரேடியோவை திருப்பி விட்டிருக்கிறாள் போல இருக்கிறது. ஜம் என்று என் செவிகளில் இசை பாய்ந்தது. இங்கும் இருக்கிறதே அத்தை வீட்டை போல. கூசாமல் நானும் போட்டு பார்க்கலாமே, எனக்கும் உரிமை உள்ள வீடுதானே இது என்று நினைத்து கொண்டு எழுந்து வந்தேன். கீழே இருந்து சுசீலா சுசீலா என்று மாமியாரின் குரல் ஒலித்தது. இதோ வந்துவிட்டேன் என்று குரல் கொடுத்தவாறு அப்படியே பின்புறம் சென்ற படிக்கட்டுகள் வழியாக கீழிறங்கி போனேன். சற்று கும்முட்டிய பற்றவையே, லீலா வந்துருவா, மணி 1 போகுது என்றாள். இப்போது இடைவேளைக்கு வருவாளாக்கும். அவர் கூட வருவாரோ என்று என் உள்ளேயே கேட்டுக்கொண்டவளாக நான் வேலையில் முனைந்தேன். ஒரு ஃபில்டர்ல காஃபி பொடி போட்டா போதும், புருஷர்களுக்கு சாயங்காலம் புதுசா போடலாம் என்றாள் மாமியார். சாயங்காலம்தான் அவர்கள் வருவார்களோ என்று நான் மெதுவாக கேட்டேன். ஆமாம், 6 மணி ஆகும். இந்த சேப்பாக்கம் ஆபீஸில் இருக்கும் வரை
ராமுவும் வருவான் லீலாவுடன். இப்போது இதை விட்டுவிட்ட பிறகு வருவதில்லை என்றாள் அவள். இதை விட்டுவிட்ட பிறகா? ஆனால் பழைய இடத்தில் இப்போது வேலை செய்யவில்லையா? அப்பா கூட சொல்லவில்லையே இதை பற்றி. சிந்தையை இந்த கேள்விகள் கிளர்த்தின. ஆனால் கேட்க துணிச்சல் வரவில்லை. தானாக தெரிந்து போகிறது. அப்புறம் எனக்கு வேலை சரியாக இருந்தது. அப்பா ஊருக்கு கிளம்புவது கூட உள்ளே எட்டி பார்த்து, போய் வரட்டுமா அம்மா சுசீலா என்று கூப்பிட்ட பிறகுதான் நினைவுக்கே வந்தது. தூக்கி செருகியிருந்த புடவையை அவிழ்த்து விட்டு கொண்டே, கிளம்பிட்டீங்களாப்பா என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தேன். அருகில் வந்து நின்ற என் மாமியாரிடம் அவர், குழந்தைய உங்க பொறுப்புல விட்டாச்சுமா, இதுவரை அவ வீட்டை விட்டு எங்குமே போய் இருந்ததில்ல, அதனால ஏறவோ தாழவோ இருந்தாலும் மனசுல வச்சுக்க கூடாது, உங்க பொண்ணு அவ இனிமேல என்று கூறும்போது தொண்டை கரகரத்தது அப்பாவுக்கு. கவலையே படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன் என்று சம்பிரதாயமாக அவள் விடை கொடுத்தாள். கூடவே வாயில் வரை போய் நின்ற நான், அவரு வர்றார் அப்பா ஸ்டேஷனுக்கு என்று மெதுவாக கேட்டேன். யாருமே அப்பாவை கவனிக்கவில்லை போல எனக்கு தோன்றியது. மாப்பிள்ள தானேம்மா காரை ஓட்டிக்கிட்டு வரப்போறாரு என்றார் அப்பா. அவர் கதவை திறந்து ஏறிக்கொண்ட அதை பார்த்து கொண்டே பேச்சற்று நான் வாயிற்படியிலேயே நின்றேன். மாடிப்படியிலே வேகமாக இறங்கி வந்த என் கணவர் நான் நின்றதை பார்த்தார். மங்கலான வாயில் விளக்கின் நீல ஒளியில் என்னை அறியாமலேயே என் கண்களில் துளித்திருந்த கண்ணீர் முத்துக்கள் அவருக்கு தெரிந்துவிட்டன போலும். என் மோவாயை பற்றி மெல்லிய குரலில், அப்பா ஊருக்கு போறதுக்காக அழுகிறியா, அசடு என்றார். யாரோ என்னை எங்கோ அலைக்காக தூக்கிச் செல்வது போல இருந்தது. வீட்டு வேலைகள் முடிந்து விட்டன. ஸ்டேஷனுக்கு சென்றிருந்த அவர் இன்னமும் வரவில்லை. எங்கள் அறையில் வந்து ஜன்னலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த என் மனதில் அப்போது லீலாவை பற்றிய எண்ணங்களே நிரம்பி இருந்தன. ஆம், சற்று முன்தான் அவள் கேலியும் குறும்பும் கலந்த பேச்சுடனும் நகைப்புடனும் என் கூந்தலை வாசம் வீசும் மல்லிகை சரம் கொண்டு அழகு செய்து விட்டு போயிருந்தாள். எத்தனை அன்பும் அனுசரணையும் வாய்ந்த வெகுளியான பெண் இவள். படித்திருக்கிறாள், அழகு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, துளி கர்வம் இல்லையே. அவள் வீட்டில் இருக்கிறாள் என்றாலே எனக்கு ஏதோ சொல்ல முடியாத சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு நாளிலேயே குறுகுறுக்கும் அவள் முகமும் கபடமற்ற இருதயத்தில் இருந்து வந்த அவள் பேச்சும் என்னை வெகுவாக கவர்ந்து விட்டன. அவளுடைய தோழமை எனக்கு கிடைத்ததற்கரிய பாக்கியம் என கருதி மகிழ்ந்தேன். ஜன்னல் வழியாக நிலவின் கதிர்கள் என் மீது விழுந்தன. அதன் குளுமையை ரசிக்க நான் எழுந்து விளக்கை அணைத்தேன். அடுத்த வீட்டு மாடியில் நான் பகலில் கண்ட பெண் பால் செம்பு சகிதம் வந்தாள். அதை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு அவள் பூந்தொட்டியின் அருகே வந்து நின்று கொண்டு வானை பார்த்தாள். சற்றைக்கெல்லாம் ஓர் ஆடவன் அங்கு வந்தான். வந்தவன் சப்தம் செய்யாமலேயே பின்னால் சென்று அவள் கண்களை தன் கரங்களால் மூடினான். அவ்வளவுதான். தன் என்ற வலிய கைகள் என் பார்வையை மறைத்தன. உடல் சிலிர்த்தது எனக்கு. நாளைக்கு இந்த ஜன்னலுக்கு ஒரு திரை போட்டு விட வேண்டும் என்று புன்னகை செய்தார் என் கணவர். ஊமை பெண்ணை போல நான் அந்த சமயத்தில் சங்கடப்பட்டேன். மனதிலே கரை புரண்ட உணர்ச்சி பெருக்கு என் தொண்டையை தடை செய்தது. வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே சுசி, இதோ இந்த நிலவு உன் பொன் முகத்தில் விழும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா என்று என் முகத்தை பிடித்து நிமிர்த்தினார் அவர். வானத்து கருமேகங்களின் மீது தண்ணிய காற்று படும்போது மழை பொழிகிறதே, அது போல என் நெஞ்சத்தை பிடித்து கொண்டிருந்த உணர்ச்சிகள் யாவும் அவருடைய ஸ்பரிசத்தால் கண்களை வந்து திரையிட்டன. அழுகிறாயா என்ன? என்ன சுசி என்று அவர் அதற்குள் பதறிவிட்டார். கண்ணீரின் நடுவே நான் மெல்ல சிரித்தேன். இல்லை, நான் அளவில்லை என்று கூறி திணறினேன். நான் பயந்தே போய்விட்டேன். இன்னமும் அப்பா ஊருக்கு போனதை நினைத்துத்தான் அழுகிறாயோ என்று. சுசி, உன் கண்களில் நீர் வந்தால் என் நெஞ்சை யாரோ அமுக்கி பிழிவது போலல்லவா இருக்கிறது. இன்று காலையில் லீலா சொன்னாலே, அதுபோல உன் செவ்விதழ்களை திறந்து நீ நகை புரியும் போது என் ஆவி என் வசம் இருப்பதில்லை. காரியாலயத்தில் எனக்கு ஏதாவது வேலை ஓடினால் தானே என்று என் தோள் மேல் கையை போட்டுக்கொண்ட அவர் முகம் என் முகத்துக்கு வெகு சமீபமாக நேராக வந்தது. அவர் இதழ்கள் என் இதழ்களில் பொருந்தி இருக்கும். ஆனால் திடீரென்று அறைக்கு வெளியே ராமோ ராமோ என்று என் மைத்துனர் கூப்பிடும் குரல் கேட்டது. இவ்வுலகமே மறந்திருந்த அவர் திடுக்கிட்டு பின்வாங்கினார். என் உள்ளம் துணுக்குற்றது. கதவை திறந்து கொண்டு என்னன்னா என்ற அவருடைய கேள்வி எங்கோ கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பதாக எனக்கு தோன்றியது. குழந்தைக்கு உடம்பு ரொம்பவும் நல்லா இல்லப்பா.
ராமு சித்தப்பா சித்தப்பான்னு சாயங்காலம் நான் பார்த்த போதே அரற்றிட்டு இருந்தான். இப்பவும் அதே ஸ்மரணை தான். நெஞ்சு பாறையாகி மூச்சு திணறுது. இந்த நிலைமையிலையும் அவ உன்னுடைய நினைவா பிதற்றது பார்க்க சகிக்கல எனக்கு. மண்ணிய கொண்டு விட போயிருந்த அல்லவா, டாக்டரே சொல்றார் உன்னை கூப்பிடவே எனக்கு என்று தயங்கினார் மைத்துனர். அடடா, அப்போதே சொல்லக்கூடாதா அண்ணா, இதோ வந்து விட்டேன் என்று அவருடைய மறுமொழி எனக்கு கனவிலே கூறுவது மாதிரி இருந்தது. அடுத்த கணம் அவருடைய செருப்பு தாழ்வாரத்தில் சிமெண்ட் தரையில் சடக் சடக் என்று உரசியது என் நெஞ்சில் உரசியது போல் இருந்தது. வானத்தில் இருந்து கல்மாரியோ மண்மாரியோ பொழிந்து என்னை நெருக்குவது போல உணர்ந்தேன். அவற்றின் நடுவே அந்த பழைய சம்பவங்கள், ஊர்வலத்தின் இறுதி கட்டம், புறப்படும் முன் கிழிந்த புடவை எல்லாம் டங் டங் என்று இரும்பு குண்டுகள் போன்று என் நினைவில் வந்து மோதின. செயலற்று துவண்டு படுக்கையில் விழுந்த நான், என்னை நோக்கி ஜன்னல் வழியாக வந்த நிலவு, தலையிலே தொங்கிய மல்லிகையின் மனம் எல்லாம் என்னை பார்த்து பரிகசித்தன. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.